ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி செவர்லெட் பீட்டு பெட்ரோல் வண்டி. இந்த வண்டியில் என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் கிட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் அந்த ஏர் ஃபில்டர் செட்டிங்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் கிட்டையும் நான் வெளியே எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்லெட்டையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த வண்டியில் இன்லெட் கழட்டாமல் நம்ம வந்து ஃப்ளக்கு வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் கிட்டையும் நான் வெளியே வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இனி இதெல்லாமே நான் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிட்டு ஃப்ளக்கெல்லாம் மாற்றிட்டு உங்களுக்கு வண்டியில் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவனா கிட்டு வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே டஸ்ட் ஏறி இருக்குது. நான் அதையும் கழட்டி க்ளீன் பண்ண தான் போகிறேன். உள்ள டயஃப்ராம்லாம் சேஞ்ச் பண்ணிடுவேன். ஃப்ளக் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இப்போ நம்ம டஸ்ட்டு கவர் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளக்கு நாளையுமே நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த செவர்லெட்டில் ஃப்ளக்கு நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஃப்ளக் எந்தளவுக்கு டேமேஜாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நியூ ஃப்ளக் வந்து அந்த வண்டிக்கு வாங்கியாச்சு. இந்த ஃப்ளக்கை வந்து நான் வண்டியில் ஃபிட் பண்ணுறேன். ஓல்டு ஃப்ளக் பாருங்கள் எந்தளவுக்கு டஸ்ட் ஆகி கிடக்குன்ட்டு. இப்போ நியூ ஃப்ளக்கு ஃபிட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்பிஜி கிட்டு வந்து நான் சர்வீஸ் பண்ணுறேன். நான் இப்போ வந்து கிட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ அந்த கிட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வாட்டர் டயஃப்ராமு. இந்த டயஃப்ராம் வந்து நான் வெளியே எடுக்கிறேன். உள்ளே பாருங்கள் ரேடியேட்டரோட தண்ணி வந்து உள்ளே எந்தளவுக்கு டஸ்ட் ஏறி நிற்குதுன்னு. இந்தளவுக்கு டஸ்ட் இருக்கும்போது என்னென்னா உங்களுக்கு கிட்டில் வந்து தண்ணி சர்க்குலேஷன் ஆகாது. இது வந்து ரேடியேட்டரையும் நம்ம க்ளீன் பண்ணணும். இப்போதைக்கு இந்த வண்டியில் வந்து நான் கிட்டை மட்டும் க்ளீன் பண்ணி போடுறேன். ஃபுல்லாகவே உங்களுக்கு டஸ்ட் ஏறி இருக்குது. கிட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு இப்போ சர்வீஸ் பண்ணி போடுறேன். இப்போ அந்த டஸ்ட்டு ஃபுல்லாகவே நான் இப்போ காய வச்சு இப்போ தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டஸ்ட் எல்லாமே நான் க்ளீன் பண்ணிவிட்டு நான் இதுக்குள்ளே வந்து வாட்டர் டயஃப்ராம் வந்து ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லோவோட்டா கிட்டுக்கு வந்து நான் இப்போ டயஃப்ராம் செட்டு வந்து வாங்கியிருக்கிறேன். இப்போ அந்த டயஃப்ராம் செட்டெல்லாம் வந்து நான் கிட்டில் ஃபிட் பண்ணுறேன். இதில் வந்து எர்த்துக்கு வந்து அந்த கிளிப்பு வந்து கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. அந்த கிளிப்பு நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாட்டர் டயஃப்ராமு இதையும் நான் ஃபிட் பண்ணிடுறேன். இதான் வாட்டர் டயஃப்ராம். இதையும் நியூ டயஃப்ராம் வந்து நான் வண்டியில் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிட்டை நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். உள்ளே வந்து டயஃப்ராம் செட்டெல்லாம் ஃபுல்லாக ஃபிட் பண்ணி வெளியே கிட்டு வந்து நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ வண்டியில் ஃபிட் பண்ணுறேன். இந்த செவர்லெட்டில் பார்த்தீங்கன்னா நான் இன்லெட் ஓரிங்க்கு வந்து நான் இப்போ பேஸ்ட் அப்ளை பண்ணுறேன். இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணி நம்ம கரெக்டாக டைட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இன்லெட்டில் வந்து ஏர் இழுக்கிறது வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரும். இப்போ நான் ஃபுல்லாக பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா வண்டியில் நான் இன்லெட்டை வந்து ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் கேஸ் கிட்டும் நான் ஃபிட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இன்லெட்டை ஃபிட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக இன்லெட்டை வந்து நான் டைட் பண்ணுறேன். இந்த வண்டியில் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.